ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி எங்கள் நாட்டில் நடக்கிற கோப்பையை நாங்கள் தான்டா வெல்வோம். இந்திய அணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நட்சத்திர வேகப்பந்து வச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அதுவும் இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்த கோப்பையை நாங்கள் தான்டா வெல்வோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ப்ரெஸ் மீட்டில் ஒன்று அட்டன் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி எங்கள் நாட்டுக்கு வர மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குவே நாங்கள் இந்திய அணியை விட மாட்டோம். கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் வெல்வோம். துபாயில் இந்தியா கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதில் கண்டிப்பாக நாங்கள் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஏன் எங்கள் நாட்டுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் அவங்க நாட்டுக்கு போய் விளையாடணும், எங்கள் நாட்டுக்கு வர மாட்டாங்க. எங்கள் நாட்டு அந்தளவுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அதனால் இதுக்குன்னே நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக இந்தியா வீழ்த்தி இந்த கோப்பையை நாங்கள் ஜெயிச்சு அவங்க முன்னே காமிச்சா அதோட பெருமை எங்களுக்கு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கோசரம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வலுவான அணியாக இல்லாத அணியாக நாங்கள் யோசிக்கிறதில்லை. எங்கள் அணி நாங்கள் ஜெயிக்கணும், அது மட்டும் தான் நாங்கள் எங்களோட திங்கிங்கில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோப்பையை நாங்கள் விட மாட்டோம். கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அவர் கேட்ட கேள்வியில் ஒன்று கரெக்டுங்க. நாங்கள் மட்டும் உங்கள் நாட்டில் வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப் விளையாடனால நீங்கள் ஏன் எங்கள் நாட்டுக்கு வரலன்னு கேட்குறாரு பாருங்க. அது 100க்கு 100 உண்மையான விஷயம். பட் இந்திய அணி என்னன்னு தெரியல, ஏன்னா பொலிட்டிஷியன் ரீதியாக ப்ராப்ளமாக என்னன்னு புரியல. பட் அவர் கேட்ட கேள்வி எதுவும் நியாயமானதா. இப்போட ரீசெண்டாக என்ன வந்திருக்கு, இந்த சாம்பியன் ட்ராஃபி 2025 போட்டு பாகிஸ்தான் போடுறாங்க எல்லா ஜெர்சிலையும். ஆனால் இந்திய அணி பாகிஸ்தான் கூட நாங்கள் பேரை போட மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க சொல்லலாம் நம்ம பாகிஸ்தான் அணியை. கரெக்டுங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க நாட்டில் நடக்குதுன்னா அவங்க பேர் போடுறாங்க. பாகிஸ்தானுக்கு தான் அவங்க நாட்டில் நம்ம நாட்டில் வந்து விளையாடினாங்க, இந்தியான்னு பேர் போட்டாங்க. அதில் என்ன இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்திய வீரர்களுக்கு பிசிசிஐ தான் இது காரணம். ஓகே, என்னமோ நடக்குது, அது நம்மளுக்கு தேவையாது. ஓகே, விடுங்க. ஆனால் ஷாஹின் ஷா அஃப்ரிடி என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம், இந்த வாட்டி இந்தியாவை பழிவாங்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் வீரர்கள், பாகிஸ்தான் கிரிக்கெட் வரும் எல்லாமே இந்திய அணி மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கோவத்தை மேட்சில் காட்டி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க பாகிஸ்தான் வீரரும் பாகிஸ்தான் ஃபேன்ஸும் சரி. அதனால் நம்ம அந்த மேட்ச் கொஞ்சம் எப்படி சொல்லுது, மற்ற போட்டி கூட தோற்றுருங்கடா, பாகிஸ்தான்கிட்ட ஜெயிச்சிருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு இது வரும். பார்க்கலாம் பொறுத்து இருந்து இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக பந்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா முதல் மேட்ச் பங்களாதேஷ் கூட தான் விளையாடுறோம், அது ஓகே. ரெண்டாம் மேட்ச் தான் நம்ம பாகிஸ்தான் கூட மோதுறோம். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டியும் முக்கியனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ ஜெயிச்சா தான் நம்மளால் ஒரு அழிக்கு தலை காட்ட முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாகிஸ்தான் சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா பாகிஸ்தான்லாம் மோதும், அதில் யார் ஜெயிப்பாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.